இன்றைக்கி நாம் இந்த கில்கால் மிஷனரி ஊழிய ஐக்கியத்தோட நாம் போய் பார்க்க போகிற ஊர் என்ன ஊர் அப்படின்னா அமைதிச்சோலை. அமைதிச்சோலை வடக்கு அப்படிங்கிற மலையில் போய் அந்த கிராம மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்க்குறீங்க இல்லையா, இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இது இப்போ நம்ம திண்டுக்கல் மெயின் ரோட்டில் நிற்கிறோம். இந்த திண்டுக்கல் போகிற மெயின் ரோட்லேருந்து அந்த மலை கிராமம் இருக்கிற வீடுகளை பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். இது கேமரா நம்ம ஜூம் பண்ணி எடுக்கிறதுனால க்ளோஸாக தெரியுது. இதே நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எறும்பு மாதிரி தான் தெரியும். ஏன் அப்படின்னா 2 மலைகளை தாண்டி தான் அவங்க இருக்கிற இன்னொரு மலை இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் எப்படி போக போகிறோங்கிற ஆச்சரியம் ஒரு பக்கம், ஆர்வம் ஒரு பக்கம், அதே போல் ஒரு பயமும் இன்னொரு பக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம மிஷினரி தளம் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி மலை கிராமத்துக்கு போகிறதுங்கிறதும் இதுதான் முதல் தடவை. அதனால் இங்கேருந்து பார்க்கும்போதே ஒரு பயம் தெரியும், இயற்கையோட அழகும் தெரியும். இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து அந்த ஊருக்கு, அதாவது அந்த மலை கிராமத்துக்கு போகிற பாதை. இந்த பாதையை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, கஷ்டப்பட்ட மிஷினரிகளும் இன்றைக்கி கில்கால் ஊழியத்திலேருந்து மிஷினரிகளாக வந்துட்டுருக்கவங்க கடந்து போகிற பாதைகளும் இப்படி தான் இருக்குது. இதை விட இன்னும் நம்ம ஆச்சரியமான விஷயம், நம்ம யோசிக்க வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் இந்த பாதையில் தான் ட்ராவல் பண்ணி அவங்க ஊருக்கு போகணும். படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ரேஷன் பொருள் வாங்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை வெளியில் போய் பொருள் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஒருத்தர் சீரியஸாக இருந்தால் கூட அவங்கள கொண்டு வர்றதுக்காக இருக்கட்டும், டெய்லி பிள்ளைகள் நடந்து வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி ஸ்கூலுக்கு போகிற காரியங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையிலையும் இவங்களுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குது. இதை விட்டால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட வழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பயணம் கிட்டத்தட்ட போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் இருந்துச்சு. அதை நாங்கள் உங்களுக்கு சுருக்கி ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பாதையோட ரணங்கள் என்ன, இந்த மக்களோட வழிகள் என்ன, இந்த மக்களாக எப்படி மிஷினரிகள் போய் இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பயணிக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் நிறைந்த இந்த வழி அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் பாருங்கள். நம்ம கிராமத்தை போய் சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்த காரியத்தை பற்றி பார்க்கலாம். இதோ நம்முடைய பயணம் ஆரம்பம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேக்கை தூக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு போகுது இல்லையா, இந்த மலை கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. அதனால தான் அது எங்களுக்கு முன்னாடி சரசரன்னு போயிட்டே இருக்குது பாட்டுக்கு. அதுக்கப்புறம் 2வது போகிறது தான் தங்கச்சி இளம் மிஷினரி வினோதா. அடுத்து 3வது போகிற அம்மா பேர் வந்து ரோசி அம்மா. கில்கால் ஸ்கூலில் ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. அதோட சேர்ந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி மிஷினரி ஊழியத்துக்கும் அவங்க போவாங்க. இந்த இப்போ நம்ம அங்கேருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 கிலோமீட்டர் எப்படி வருவாங்க அப்படின்னா, கரெக்டாக டைமுக்கு பஸ் இருக்கும். கேசிப்பட்டியில் பஸ்ஸை பிடிச்சிட்டு நாம் வந்து இறங்கி, இப்போ நம்ம கேமரா எடுத்தோம் இல்லையா, ஒரு இடத்துல இறங்கி என்ட்ரன்ஸில் வந்து பாதை இறங்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தான் அந்த பஸ் வந்து நிற்கும். சாயந்தரத்தில் தான் இந்த மக்கள்லாம் ஊருக்குள்ளே வருவாங்க. அதனால் அவங்க அந்த சாயந்தர டைமை கனெக்ட் பண்ணி ஒரு 4:30 4:45 இங்கே வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து நடந்து போவாங்க. நடந்து போய் ஒரு 5:30க்குள்ளலாம் அவங்க போயிடலாம். போயிட்டு திருப்பி 7:30 மணிக்கு திரும்பி வந்துட்டு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் தான் அவங்க பிடிச்சி மறுபடியும் கேசிப்பட்டிக்கு போகணும். மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போகணும். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த மலை கிராமத்தில் தான் தங்குற மாதிரி இருக்கும். எந்த நம்பிக்கையில் அவங்க தங்குறாங்க அப்படின்னா, முதல் நம்பிக்கை ஏசாமி இருக்கார். அப்புறம் இந்த மலை கிராம மக்கள் ரொம்ப நல்லவங்க, மனசளவுலையும் சரி. ஏன்னா நீங்கள் பேசி பார்த்தா தெரியும், அவங்களுக்கு சூதுவாதெல்லாம் எதுவுமே தெரியாது. ரொம்ப உண்மையானவங்க, ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க. அதனால் இந்த மிஷினரிகளுக்கு பயம் இல்லை. அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் வாரம் வந்து இந்த மிஷினரி ஊழியத்தை பண்ணிட்டு சண்டே கிளாஸ் ஸ்கூல் எடுத்துட்டு அந்த சின்ன குழந்தைகளை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே விஷயம்தான், கடவுள் கொடுத்த அன்பை திருப்பி அவங்க கொடுக்கணும். ஏன்னா அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, எங்களை யாருமே பார்க்க வர மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வாரம் எங்களை பார்க்க வர்றீங்க, வந்து எங்களை கவனிக்கிறீங்க, எங்களுக்கு கடைசியாக ஆதரவு செய்கிறீங்க. ஒரு சில லைட்லாம் கூட கில்கால்லேருந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் அநேக தேவைகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லாமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் நிறைய காரியங்களை அந்த கிராமத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம்மா, யாரும் பிடுங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. கவுந்தோன்னா அப்படியே கீழே போய் ஒரு ஆளையே பார்த்தா எல்லாம் இறங்கிட்டோம். திருப்பி ஏறுறது எப்படின்னு தெரியல, அதுதான் கஷ்டம். இங்கேருந்து கீழே இறங்கி இன்னும் கீழே போகணும். கீழே போய்ட்டு ஒரு ஆறு போகுது. இன்றைக்கி தண்ணி நிறையா போகுது போல். அதை தாண்டி தான் அந்த பக்கம் இருக்கிற மக்களை போய் அவங்க பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம்.
கொஞ்சம் ஸ்லிப்பானு இந்த பக்கம் கீழே போய் எங்கே போகணும்னு தெரியாது. அதில் கொஞ்சம் கேமரா எல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்க. பிரபு கொஞ்சம் கைட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஒட்டி வாங்க தம்பியோடைய. இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக வந்துடுங்க. ஓகே ஓகே. நம்ம இப்போ ஒரு மலை இறங்கி வந்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த நாய் குலைக்குது பாருங்க. இது முதல் மலையோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரே வீடு. இதை தாண்டி தான் இன்னும் நம்ம அடுத்த வீடுகளுக்கு போகணும். இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தெரிஞ்சு 3 தலைமுறையாக இங்கே தான் இருக்காங்க. இந்த இடத்துல டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, பைக் இல்லை, கார் இல்லை. இது எதுக்குமே உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா மின்சாரம் இல்லை. 3 தலைமுறையாக மின்சாரம் இல்லாமல் வெறும் அடுப்பு, வீட்டில் இருக்கிற கறி அடுப்பு இருக்கு இல்லையா, அதில் சமைச்சிக்கிட்டு இந்த நாய்களை துணைக்கி வச்சுக்கிட்டு மக்களோட மக்களாக குடும்பமாக இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் மலை அடிவாரத்தில் இருக்கிற முதல் வீடு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த மலைக்கு நாங்கள் போகிறோம். வாங்க பயணிக்கலாம். இந்த ஆறு இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் நீங்கள் அங்கே ரியல் லொக்கேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸு ரொம்ப வேகமாக இருந்துச்சு. இந்த மக்களோட பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, சின்ன ஆறுன்னு சொல்ல போகிற இதை தாண்டி தான் அவங்க மேலே வரணும். ஒரு சில நேரங்களில் பயங்கரமான மழை காலத்தில் இந்த ஆறை கடக்க முடியாமல் மாத கணக்கில் சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, எப்படி லாக்டவுன் வந்துச்சோ அதே மாதிரி தண்ணி இங்கே அதிகமாக போக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கும் இங்கே லாக்டவுன் தான். அந்த மக்கள் அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த இடத்துல ஒரு பாலம் போட்டுட்டா நல்லாயிருக்கும், நாங்கள் மழை காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அரசாங்கத்தின் மூலியமாக இப்படி ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் பார்க்குற நீங்கள் இந்த கிராமத்துக்கு இந்த இடத்துல பாலம் வரணும், இல்லை வேறு ஏதாவது தொங்கு பாலம் இல்லை கயிறு பாலம் இப்படி ஏதாவது போட்டு கொடுத்தா கூட அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. இதை இப்போ கடந்துட்டோம். இனி அடுத்த மறுபடியும் இன்னொரு ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். அதை தாண்டி நம்ம அடுத்த கிராமத்துக்கு போகலாம். ஓடுவீங்க? ரொம்ப ஹார்டாக இருக்கிற மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கு மேலே இன்னும் போக வேண்டியது இருக்குது. ஆனால் கொஞ்சம் முடியல, அதனால தான் கொஞ்சம் உட்காந்துருக்கோம். நம்ம தங்கச்சி தான் இந்த ஊழியத்தெல்லாம் பார்க்குறாங்க. விழுப்புரம் அவங்க சொந்த ஊர். இப்போ அவங்கள தான் எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது. எது பயம் இருக்கா என்னன்னு கேட்டதுக்கு இயேசு மட்டும்தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் இவங்க தங்கச்சி ஒருத்தர், இல்லைன்னா வேறு யாரும் தான் அண்ணன், அவங்க இல்லை அப்படின்னா அண்ணன்கள் தான் வருவாங்க போல். ஆனால் மேக்ஸிமம் இந்த ஊழியம்லாம் பண்ணுறது, இங்கே போய் மக்களை பார்க்குறது, சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தங்கச்சி சேர்ந்து பார்க்குறாங்க. இங்கே மேலே எத்தனை குடும்பமாக இருக்கு? மேலே ஒரு 15 குடும்பம் இங்கே இருக்கான். அந்த 15 குடும்பத்துக்காக வாரம் வருவீங்கல்ல, வாரம் வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி அவங்க போய் அவங்கள பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு உண்டான காரியங்களை பார்த்துட்டு வருவாங்க. மாதத்தில் ஒரு நாள் போய் சமைச்சு ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி 10 மலை கிராமத்துக்கு அவங்கள இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அது அத்தனைக்கும் அவங்க நடந்து போய் இந்த மாதிரி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து பஸ்லேயே போவாங்க. பஸ் இல்லாத இடத்துல வந்து அவங்க நடந்து தான் போகணும். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் தங்கச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரத்துக்கு நம்ம போகலாம். தம்பியோடா என்ன பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீ முன்னாடி போட கொஞ்சம் டக்குன்னு போய் இறங்குறான், அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான். வேற எது படிக்க வேணும். நல்லா வெட்டி சாப்பிட்டுட்டு போகலாம் போல. விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அடையாளத்தை மாற்றி விட்ருவாங்க. அடையாளம் மறந்துடும் பூர்வீக குடிகள்னால. அவங்க இங்கேருந்து போயிட்டாங்கன்னா அவங்கள எங்கே பிறந்தாங்க வளர்ந்தாங்க
இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி அழிக்கணும், எல்லாத்தையும் அழிச்சு போடணும், நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்கல்ல. அது ஏன் நம்ம விட்டு கொடுக்கலைன்னா, இந்த மாதிரி அவங்க இந்த இடத்த விட்டு போகாதனால தான் இன்னும் அவங்களோட குடிகளோட பெருமை வாழ்ந்துட்டு இருக்கு. குடிகள்னா ஜாதி பெருமை இல்லை, அவங்க பிறந்த இடம். மனுஷனோட முக்கியமான விஷயம் வந்து மொழியும் நாம் இருக்கிற இடமும் தான். அந்த ரெண்டையும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட அடையாளம் மாறிடும். நீங்கள் பார்க்குற இதுதான் 2வது மலையோட முதல் வீடு. இந்த முதல் வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ திரும்பி பார்க்குறோம். நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கிறத இப்போ உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இதை தாண்டி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனால் மேலே நாம் போக வேண்டிய கிராமம் வந்துடும். வாங்க போய் பார்க்கலாம். வேறு புளிய மலர்னா எடுத்தா கொஞ்சம் கேமரா எடுக்காம வா. எடுக்காமையா? பள்ளமா இருக்கு, பள்ளமா இருக்கு. இப்போ இது தானே எடுக்கணும். இறுதியாக நம்ம இந்த கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டோம். எங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு அம்மா ரொம்ப பயந்து போய் பார்க்குறாங்க. காரணம், அவங்க உலகத்தோட ஒட்டி வாடுற ஆட்கள் கிடையாது. பாட்டில எடுங்க. மூணாவது என்ன பண்ணா ஆக்ஷன். இவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்கிறாங்களே. சொல்லு சொல்லு சொல்லு. நாங்கள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 மிஷினரிகளும் குழந்தைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை கொஞ்ச நேரம் இந்த ஊர் மக்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பினாங்க. செல்வா எங்க? செல்வராணி வந்துட்டா. எங்க? எந்த ஊருக்கு போயிட்டா? சரி, ஒரு இந்த பொங்கல் டைம்ல ஒரு நிறைய அண்ணனுங்களாம் வந்தாங்கல்ல. இவங்களுக்கே தெரியல, பாட்டு சொல்லித்தாங்க. என்கிட்ட நல்லா சொன்னாங்க. ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? சரி, யாருக்கு ஞாபகம் வருது? நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி தர போறேன். சரியா? ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா ரொம்ப நாங்கள் இந்த ஊர் மக்களோட பேசினோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக வாழ்கிற ஆட்கள் தான் இங்கே இருக்காங்க. 40 வருஷம். உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அவங்கெல்லாம் இருந்து போயிட்டாங்க. இங்கேயே தான் ஊரில் கொண்டு போச்சுட்டான். அதுக்கு முன்னாடி அவங்க சொந்த ஊர்லாம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா நத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கே நத்தத்துலேருந்து எல்லோரும் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து தான் 3 தலைமுறையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே தான் அது ஊரில் கொண்டு போச்சுட்டான். உங்கள் ஊரில் போச்சுட்டேன்னா எந்த பக்கம் இருக்கு உங்கள் ஊர்? சொல்லிச்சு இங்கேருந்து பக்கத்தில் போகணும். மழை கிணச்சிங்களா? இல்லை, நாங்களாம் புதுசு நத்தம் சைடு. அவங்ககிட்ட நாங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, ஏங்கய்யா இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டில் நீங்கள் இருக்கணும், நீங்கள் ஏன் வெளியில் வரமாட்டேங்கிறீன்னு கேட்டால், நாங்கள் இருந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதான்ப்பா, எங்களுக்கு வேறு வேலை எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போய் வாழணும்னு ஆசைப்படலையா? இதில் இங்கே தான் வாழணும். இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வெளியிலேக்கு இங்கே என்ன வித்தியாசம்? வெளியில் வந்து தவறாங்க, வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இங்கே இருந்துச்சு. சரி சரி. நீ தெற்கு வடக்கு போட்டு நீ என்னத்தை போகிற வயசு வேலை வச்சு பார்த்து இந்த வெள்ளை மழை இருக்கிற வேண்டிய. அப்படி அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய எஸ்டேட்டில் போய் இந்த ஏலக்காய் எடுக்கிறது, மிளகு எடுக்கிறது, இப்படிப்பட்ட விவசாய காரியங்களை பண்ணிட்டு திரும்பி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்கே வந்துடுவாங்க. இதை காலங்காலமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஐயா தான் இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் சீனியர். இவர் தான் நிறைய காரியங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணார். முதலாவது காரியம், எங்கள் பிறப்பு, எங்கள் இடம் இதுதான்ப்பா, இதை தாண்டி நாங்கள் போக மாட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். இது வந்து சொந்த இடம் கிடையாது, அவங்களுக்கு சொந்தமும் ஆக்கிக்க முடியாது. இப்படி எமர்ஜென்சிக்கெலாம் நீங்கள் போய் பார்க்க முடியும். அப்படிங்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போம். எங்களுக்குள்ளே சண்டை வம்பு எதுவும் வராது. ஏன்னா யாருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா உடனே நாங்கள் தான் அவங்கள தூக்கிக்கிட்டு, நீங்கள் வந்த பாதை இருக்கு இல்லையா, அதில் தான் நாங்கள் திரும்பி போகணும். ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், உயிர் போனது தான்ப்பா, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது திடீர்னு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப சீரியஸ்னா என்னையா பண்ணுவீங்க? மல்லுக்கடி பார்க்கறேன் போட இடையில கூட போட்டு கொண்டு போய் எங்கள் ஊர் பக்கம் அடக்கம் பண்ணிடுவோம். எங்கே அடக்கம் பண்ணுவீங்க அப்படின்னா நத்தம் சைடு. ஏன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாருமே அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. சரி, உங்கள் ஜென்ரேஷனில் படித்தவங்க யாரையா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ படிக்கிற குழந்தைகள், அது இல்லாமல் அவரோட பேரன் ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் இந்த சமுதாயத்தில் முத காலேஜ் போயிருக்கார். அவருக்கு எங்களால் முடிஞ்ச சில அட்வைஸ் கொடுத்தோம். எந்த சூழ்நிலையும் ஆண்டவரையும் படிப்பையும் விட்டுறாதீங்க, ஏன்னா நீங்கள் தான் இந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம், இவங்க காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறையா காரியங்களை அவருக்கு சொன்னோம். அதனால் அவர் தான் இங்கே இந்த ஒரு 15 வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலைமுறையோட முதல் பட்டதாரி ஆகணும். நிறைய காரியங்கள் அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க எல்லாருமே இந்த ஒரு பையன் மேலே தான் வச்சுருக்காங்க. இந்த பையனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த கிராமத்தில் இன்னொரு பிரச்சனை, 6 மணிக்கு மேலே கரண்ட் இருக்காது. எப்படி கரண்ட்டு சார்ஜ் எல்லாம் போடுறீங்க, எப்படி கரண்ட்லாம் எடுத்துக்கிறேன்னு கேட்டால், ஒரு சின்ன சோலார் வச்சுருக்காங்க. அந்த சோலாரில் கிடைக்கிற கொஞ்ச நேர கரண்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் சோலார் ஒர்க் ஆகலை, கண்டினியூ வரல அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய சோலார் வாங்கி வைக்க பொருளாதாரம் இல்லை. 2வது, அங்கே வெயில் படாத இடம். ரொம்ப மலைக்கு நடுவில் இருக்கிறனால சோலார் வச்சாலும் வெயில் படுற அளவுக்கு அங்கே இடமும் இல்லை. இந்த மக்களோட அடிப்படை தேவை என்ன அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கடந்து வந்த ஆற்றுக்கிட்ட ஒரு பாலம் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னொன்று, 6 மணிக்கு மேலே இந்த ஜனம் இருளில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு தேவை முதலாவது வெளிச்சம், உலகத்தில் உள்ள வெளிச்சம். மனசுக்குள்ளே இருக்கிற இருளை நீக்கிறதுக்கு இயேசுங்கிற ஒரு வெளிச்சத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. வெளியில் உள்ள இருளை நீக்கிறதுக்கு இங்கே ஒரு சோலார்லாம் அமைச்சு கொஞ்சம் லைட் செட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு 2 தேவை, ஒன்று பாலம், இன்னொன்று வெளிச்சம். பெரிய அரிய காரியங்களை கண்டுபிடிச்சி பெரிய கண்டுபிடிப்புகளால் வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் இன்றைக்கும் வெளிச்சம் இல்லாமல் அங்கங்கே கிடைக்கிற அந்த டவரை வச்சு ஃபோன் பேசிக்கிட்டு, பெருசாலாம் அவங்க வீடியோலாம் பார்க்க முடியாது, ஃபோன் பேசிக்கலாம், அந்தளவுக்கு தான் டவர் சிக்னல் கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரம், எது வச்சாலும் எட்டாதுங்கிற ஒரு தூரத்தில் தான் இருக்காங்க. ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த இருட்டில் நாங்கள் திரும்பி வந்தோம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த இருட்டு தான் 6 மணிக்கு மேலே இவங்களோட நிரந்தரமானது. இந்த மக்களுக்கு எப்படியாவது வெளிச்சம் கிடைக்கணும். உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண ஆண்டவர் இருக்கார். வெளியில் ஒரு வெளிச்சத்தை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க. இந்த மக்கள் அன்பானவங்க. இந்த ஊழியத்தை செய்கிற கில்கால் மிஷனரியான வினோதாவுக்கும் ரோசியம்மாவுக்கும், இந்த மிஷனரி தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஃபவுண்டர் அஜிக்குமார் ஐயாவுக்கும், இவங்களோட இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற அநேக மிஷனரிமார்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியையும் வாழ்த்துதலையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இதோ இந்த இருட்டோட நாங்களும் பயணப்படுறோம்.
இப்போ ஒன்றுமே தெரில இல்லையா, இதுதான் அவங்களோட வாழ்க்கை. ஏறுவாங்க. நீங்கள் முன்னாடி காலையில் வெளிச்சத்தோட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஆற்றுல நம்ம போனோம். இப்போ அந்த தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதை தான் இப்போ நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். மிஷனரி லைஃப்பில் இதுவும் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். கடவுள் எல்லா வழியிலையும் நன்மையை நடத்துகிறாரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அம்மா கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போ. நீ பார்த்துக்க, நீ வந்துடாத. லாஸ்ட் டைம்ல அவத்துல விழுந்தாங்க. ஐயோ, பார்த்துமா. சிஸ்டர் நீங்கள் போங்க முன்னாடி. அந்த லைட் எங்கிட்ட அடிங்களே பிரபு. ஆஃப் பண்ணிட்டேன். ஐயா பார்த்து போங்கய்யா. சரி போயிட்டு வரேன். வாங்க. இதை போய் சுதான போங்க. மணி என்ன ஆகுது? 7:15 ஆகுது. 5 மணிக்கு உள்ளே போனோமா? 5:30க்குள்ளே போனால் திரும்பி போயிட்டு வர்றதுக்கு 5:30 தான். 5:30 மணி தான். நம்ம டைம் பார்த்தானே போனோம். 5 மணிக்கு போனோம். போயிட்டு உள்ளே இந்த இருட்டில் வந்து மணி 7:15 இப்போ. எல்லோரும் மூஞ்சியும் காட்ட முடியாது, ஏன்னா எல்லோரும் மூஞ்சியும் அப்படி இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு அது பெருசாக தெரில, நமக்கு இது பெரிய விஷயம். இந்த அப்படியே சிஸ்டர் எடுக்க அம்மா எடுக்க. அம்மா தான் ஹைலைட். 55 வயசுலேயும் அசராமல் வந்ததுக்கு. இந்த இருட்டில் தான் திரும்பி வந்து நாங்கள் காரில் வந்திருந்தோம் அந்த மெயின் ரோட்டு வரைக்கும். ஸோ வந்துட்டு மறுபடியும் திருப்பி கேஸ்பட்டிக்கு போனோம். எங்களுக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது வந்து நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையோ அவங்க வாழல. அவங்க வாழ்கிற வாழ்க்கையே அந்த பாதைகள் போல் அவங்க வாழ்க்கையும் கரடு முரடானது. ஆனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இவங்களை போல் நம்ம இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த வாழ்க்கையை ரொம்ப சொர்க்கமாக இருக்கும். ஆண்டவர் அழகான விஷயத்தை வாழ்கிறதுக்காக கொடுத்துருக்காது. அது இந்த மக்கள் குறைய எண்ணாமல் நிறைவாக வாழ்கிறாங்க. அந்த குறைய இல்லாமல் நிறைவாக வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கும் பிரயோஜனம், ஆண்டவருக்கும் பிரயோஜனம். பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல அவங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னும் நிறையா கிராமங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம். இதை விட படுமோசமான ஒரு கிராமத்தை பற்றி தான் அடுத்தடுத்து வர்றப்ப நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதரவு தாங்க. எப்பவும் போல தான் இந்த கில்கால் மிஷனரி தளத்துக்கும் இந்த மக்களுக்கும் தேவை பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் நானும் தான். ஆண்டவருக்கு தேவை நீங்களும் நானும் தான். உங்களுக்கு மிஷினரி அழைப்பு இருந்துச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கில்கால் மிஷினரி தளத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம், வந்து சேர்ந்துக்கலாம். ஆண்டவருக்காக ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்களும் ஓடலாம். வாருங்கள், இணைந்து செயல்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை மக்களால் நிரப்புவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.